ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதில் முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆஸ்திரேலியாவாகட்டும் இன்னும் எல்லா நாடுகள்லையுமே காசாவுக்கு ஆதரவாக பேரணிகள்லாம் நடத்துகிறாங்க. அதில் ஆஸ்திரேலியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் அவங்க நாட்டில் இருக்கவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை நாங்கள் இதை மறுக்கிறோம், நாங்கள் இதை அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு கோர்ட்ல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் போலீஸுடைய மனுவை என்ன பண்ணுறோம், தள்ளுபடி பண்ணுறோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. தேவையா இவங்களுக்கு இந்த அசிங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி எல்லா பக்கமுமே பார்த்திங்கன்னா பல நாடுகளில் பாலஸ்தீன ஆதரவு பேரணிகள்லாம் நடத்தப்பட்டிருக்கு வெற்றிகரமாக. அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அவர்களுடைய நியாயத்தையும் அவர்களுக்கான உரிமையும் பெற்றுக் கொடுப்பதற்கு ஒரு காரணம் ஆயிரும். கண்டிப்பாக நம்ம இங்கே நம்மளுடைய ரோட்டில் நடக்கிறனால அவங்களுக்கு என்ன லாபம்னு நினச்சக்கூடாது. இதை பற்றி இன்னைக்கு உலகம் பேசி தான் பல நாடுகள் இப்போ இஸ்ரேலை ஒதுக்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக யூரோப் கண்ட்ரீஸ்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை முடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, அமெரிக்காவுடைய விக்காஃப் அவர் என்ன பண்ணிட்டாரு, காசாக்குள்ளே இறக்கி தெற்கு காசாக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்கே காசாவே அமைதியாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாருக்கும் உணவு போகுது, எல்லாரும் சேஃபாக இருக்காங்க, பொதுமக்கள் யாரும் அங்கே பாதிக்கப்படலை, குழந்தைகள் யாரும் அங்கே பாதிக்கப்படலை, இஸ்ரேலை பொறுத்தளவுக்கு அவங்க அங்கே இருக்கக்கூடிய போராளிகள்கிட்ட தான் சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு விக்காஃப் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு, சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. இவங்கள்ட்ட யார் முதல்ல அந்த சர்டிஃபிகேட்டை கேட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்க தான் எல்லா காரியத்தையும் பண்ணுறாங்க. ஒரு பாலுக்கு பூனையவே காவலாக வைக்கிறதா அப்படிங்கக்கூடிய கதையாக தான் அமெரிக்கா என்ன பண்ணி அந்த ட்ரக்குகளெல்லாம் நாங்கள் பாதுகாத்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறோம்னு சொல்லி தான் ஒரு மாசமா சாப்பாடு எடுக்க வர்றவங்களெல்லாம் சுட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு கூட 100 பேர் இறந்துருக்காங்க, 1000 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஆனாலும் அமெரிக்கா என்ன சொல்றாங்க, அங்கே சேஃபா இருக்காங்கிறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக கொலை நடக்குது, அங்கே சாப்பாடு இல்லாமல் இறந்து போகிறாங்கன்னு சொன்னால் உலகமே வாய் திறக்கக்கூடிய நேரத்தில் இவங்களே தீர்ப்பு சொல்கிறக்கு வந்துடுறாங்க. கொலையாளிகள் தான் இவங்க, ஆனால் இவங்களே என்ன பண்ணுறாங்க, ஜட்ஜ் வேலையும் பார்த்துக்கிறாங்க. பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்குது, அவ்வளோதான், இதை பற்றி யாரும் பேச வேணாங்கிற மாதிரி இன்னைக்கு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இவங்க இதை செய்கிறதுக்கு காரணமே நம்ம சொன்ன மாதிரி ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே இப்போது காசாவை அக்செப்ட் பண்ண தயாராகிட்டாங்க. நீங்கள் யாரும் அக்செப்ட் பண்ணிடாதீங்க, தனி நாடு கொடுத்துடாதீங்க, அவங்களாம் சாப்பாடுலாம் சாப்பிட்டு நல்லா தான் இருக்காங்க, அவங்கள நீங்கள் தனி நாடு ஆக்கணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா தனி நாடு ஆக்கி அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்தா அவங்க வேலையை அவங்களே பார்த்துப்பாங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த சுதந்திரம் கிடைக்காமையே அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பஞ்சமும் இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகத்தான் அமெரிக்கா இப்போ இந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரையும் இஸ்ரேலை கேட்டுட்டு இருந்தவங்க இப்போது அமெரிக்காவை நோக்கி எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, காசா விஷயத்தில் திரும்பி இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த பிரான்ஸ் தான். பிரான்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் யூரோப் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்கள் ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இந்த ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. நடுவில் வேற பிரிட்டானியாவை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பிரிட்டானியாவுக்கு நிறைய அழுத்தம் வருது, இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணாமல் இருந்துட்டு இருக்காங்க. காசாக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுவோம், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஆனால் இப்போதைக்கு நாங்கள் என்ன பண்ணல, தனி நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்போதைக்கு அறிவிக்கலன்னு சொல்லிட்டு தான் பிரிட்டானியா சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் என்ன பண்ணலாம், காசால சாப்பாடாக போட்டு எல்லாருடைய பார்வையும் திசை திருப்பிடலாம், அதுக்கப்புறம் மறுபடியும் காசாவை பிடிச்சிக்கலாங்கிற மாதிரி தான் அமெரிக்கா இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. மறுபக்கம் இஸ்ரேலுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு இஸ்ரேலில் சொல்லிட்டாங்க, 62% மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் எதை சொல்கிறாங்களோ அதை கேட்டுக்கோங்க, கேட்டுட்டு நீங்கள் சமாதானத்தை கொண்டு வாங்க, நீங்கள் எதையாவது கொண்டு போய் கோரிக்கைன்னு வைக்கிறீங்க, அதனால தான் சமாதானம் வராமல் இருக்குது, அதனால அவங்க கேட்குறது நியாயமானதான், அதை கொடுத்து போற நிறுத்துங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது இஸ்ரேலுக்கே பெரும் ஷாக்காக இருக்குது. அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்குலாம் போகிறதே கிடையாது. இதெல்லாம் என்ன ஆகும், ஓட்டாக மாறும். யாரெல்லாம் காசாவுக்கு சப்போர்ட் பண்ணி கேட்குறாங்களோ அவங்களாம் இஸ்ரேலுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஓட் பண்ண மாட்டாங்க, நெத்தன்யாவுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. அந்த 62%ல் 55% ஆட்சி மாற்றம் வரணும்னு வேற கேட்குறாங்க. அந்த அளவுக்கு நெத்தன்யாவுடைய மதிப்பே இல்லாமல் தான் போச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே என்ன ஆயிடுச்சுன்னா, காசா கேட்குறது நியாயம் தானே, அதை கொடுக்காம எப்படி நமக்கு இப்போ அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கும் நம்ம பிணைக்கேதிகள் எப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க முடியுது அவங்களாலையும். எல்லாத்துக்கும் மேலே போய் ஐரோப்பிய கண்ட்ரீஸ்க்கெலாம் போகிறக்கே அவங்க பயப்படுறாங்களாம்மா. நாங்கள் எங்கேயும் சுற்றுலா போல, எங்கே போனாலும் எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க, எல்லா நாட்டிலையுமே பார்த்தா காசாவுக்கு ஆதரவாக போராட்டம் ஆர்ப்பாட்டம்லாம் நடக்குது, நாங்கள் எங்கேயாவது போனால் எங்கள் மேலே அவங்க என்ன பண்ணுறாங்க, வெறுப்பை காட்டுறாங்க, அடிக்கிறாங்க, கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களுக்கு பயம் வந்துருச்சு. பொதுவாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் 2 நாட்டு விசாவோ இல்லை 3 நாடு 4 நாடு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா குடியுரிமை வாங்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும், என்றைக்குமே இஸ்ரேல்லேருந்து திடீர்னு துரத்தி விட்டா நம்ம ஓட வேண்டியதான்ட்டு. அதனால மற்ற நாட்டில் இருக்கிறவங்கள தான் அங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அப்படிங்கிறனால அவங்களுக்கு எப்பவுமே பார்த்திங்கன்னா பல நாடுகளுடைய தொடர்பு இருக்கும். ஆனால் அவங்க எல்லாருமே இப்போ இஸ்ரேலை விட்டு வெளியே போனால் மற்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படக்கூடிய அளவுக்கு இஸ்ரேலுடைய நிலைமை மாதிரி இருக்குது.
ஹிட்லர் இருந்தபோதும் இவங்கனால என்ன பண்ண முடியல, ஒரு நாட்டில் உருப்படியாக இருக்க முடியல, தலைமறைவாக வாழ்ந்தாங்க, ஓடிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தா இவங்க பண்ணக்கூடிய காரியத்துக்கு இவங்களால எந்த இடத்துலையும் வெளியே போய் நிம்மதியாக தலை தூக்கி நிற்க முடியாத அளவுக்கான அசிங்கத்தை அவங்களுடைய காரியமே வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன அப்போ வந்து பார்த்தா ஹிட்லர்னால இவங்க மேலே ஒரு பரிதாபம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க செய்யக்கூடிய காரியத்தினால ஹிட்லரே பரவாயில்லன்னு எல்லாரும் பேசுகிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ஹிட்லருடைய வரலாறை இத்தனை வருஷமாக பேசினதை விடவும் இந்த 2 வருஷமாக இஸ்ரேலோடு கம்பேர் பண்ணி பேசினது தான் ரொம்ப ஜாஸ்தி. அந்த ஹிட்லரையும் மிஞ்சக்கூடியது தான் இந்த நெத்தன்யாகுடைய காரியமாக இருந்துட்டு இருக்கு. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்காஸ் மாநிலத்தில் 14 பேரை ஏற்றிட்டு வந்த ஒரு மினி ஃப்ளைட் ஒன்று என்ன இருக்குது, ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பொதுவாக அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ட்ராவல் அப்படிங்கிறது இங்கே எப்படி டவுன் பஸ் மாதிரி அந்த மாதிரியும் வந்து அங்கே யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விமானம் வரும்போது அதில் ஏதோ ஒரு கோளாறு ஏற்பட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வெடிச்சிருக்கு. அதில் இருந்த 14 பேருமே இறந்துட்டாங்கன்னு வந்து சொல்கிறாங்க. தொடர்ந்து இந்த வருஷம் பூரா பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சதுலேருந்து ஒரே விபத்துகளாகவே இருந்துருக்கு. அது எப்போ தான் இந்த ட்ரம்ப் ஆட்சி ஏற்றாரோ அப்போ இருந்தால் இதெல்லாம் நடக்குது. சொல்லப்போனால் ஜோ பைடன் தப்பிச்சிட்டாருன்னு தான் சொல்லணும். நம்ம ஆட்சியில் எதுவும் வரலப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டாரு. இந்த ட்ரம்ப் ஆட்சி ஏற்றதுலேருந்து பார்த்தா ஒன்றா காட்டு தீ, இல்லாட்டினா வந்து விமானம் பற்றி எறிகிறது, ஆக்சிடென்ட் நடக்கிறது, ஒரே பனி கொட்டி வந்து ஒரு வழி பண்ணுச்சு. பத்தாவதுக்கு இப்போ வெள்ளம் வந்துருந்துச்சு, அந்த வெள்ளமே இன்னும் ஓஞ்சப்பாடு இல்லை. இப்படி மாற்றி மாற்றி இயற்கை பேரழிவுகள் இப்போது அமெரிக்காவை வாட்டி கொண்டு இருக்குது. ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு போட்டு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுக்கு வந்து நிதி உதவி பண்ணுறது, ஆயுத உதவி பண்ணுறது, இஸ்ரேலுடைய பேரை காப்பாற்றுறது, இஸ்ரேலுடைய ஆசையை நிறைவேற்றுறதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் நடந்து கொண்டு இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியுடைய அதிபர் எர்டோகான் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, காசாவை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறது கிடையாது, வெஸ்ட் பேங்கை கூட இஸ்ரேல் வந்து எந்த விதத்துலையும் ஆக்கிரமிக்கக்கூடாது, பேர் மாற்றுறது, எங்களோடு இணைச்சிக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்க மாட்டோம், கண்டனம் தெரிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு நியூஸாக சொல்லாம தவிர இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கன்சிடரே பண்ண தேவையில்லை. இவங்க சொன்னாலும் சொல்லாட்டினாலும் அவங்களுக்கு வேணும்னா அவங்க எடுத்துப்பாங்க. இஸ்ரேல் முடிவு பண்ணிச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வந்து எர்டோகான் வந்து சொல்லு பர்மிஷன் கொடுன்னா கேட்டுட்டு இருப்பாங்க. கேட்கவே மாட்டாங்க. இவங்க சண்டையும் போட மாட்டாங்க. இப்படி சும்மா வாயில் மட்டும் என்ன பண்ணுவார், மைக் கிடைக்கும்போது இந்த மாதிரி அறிக்கையை கொடுத்துட்டு பேசாமல் இருந்துப்பாங்க. இந்த துருக்கி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த 2 வருஷத்தில் அவங்க தான் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. ஆனால் ஏதாவது செஞ்சுருப்பாங்களான்னு பார்த்தா செஞ்சுருக்க மாட்டாங்க. ஆனால் வாயிலேயே என்ன பண்ணுவாங்க, நல்லா வடை சுடுவாங்க. சவுதி கூட அனாவசியமாக பேச மாட்டாங்க, அப்பப்போ தான் பேசுவாங்க, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டனம் அறிக்கை கொடுப்பாங்க. ஆனால் துருக்கி டெய்லி காலையில் எந்திரிச்சாவே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 8 கிலோ எர்டோகானை டெய்லி காலையில் எந்திரிச்சுன்னு ஒரு மைக்கை வாங்கி நான் வந்து கண்டிக்கிறேன், இஸ்ரேல் வந்து இப்படி பண்ணுறதை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன், இது ஒரு அராஜகமான காரியம், எல்லா முஸ்லீம் நாடுகளும் சேருங்க, அங்கே காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மிகவும் பரிதாபத்துக்குரியவங்க, அவர்களுக்கு தனி நாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டெய்லி என்ன பண்ணிட்டு இருந்தார். ஒரு காலத்தில் வந்து அறிக்கை கொடுத்துட்டே இருந்தார். இப்போ தான் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் ஓஞ்சிருக்காரு. இவர் வெறும் அறிக்கையை மட்டும் தான் கொடுப்பாரு, வேறு எதையுமே இவர் செய்ய மாட்டார். இதெல்லாம் தான் இப்போ வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.